அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பென்சல் புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்க வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். கரையை கடந்து 12 மணி நேரம் கழித்து வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறிய பென்சல் புயல் கரையை கடந்த பின்னும் கடலுக்கு அருகிலேயே நீண்ட நேரம் இருந்ததால் அதிகனமழையை ஏற்படுத்தியதாக வானிலை மையம் தகவல். புதுச்சேரியில் கார்கள், பைக்குகள் உள்ளிட்டவற்றை மூழ்கடித்த வெள்ள நீர். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொருட்கள் அனைத்தும் சேதம். புதுச்சேரி வில்லியனூரில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் சிக்கியவர்களை மீட்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர். ரப்பர் படகில் சென்று கயிறு கட்டி மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள். இரவு முதலே பெய்த அதி கனமழையும் வெள்ளவாரி ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கமுமே புதுச்சேரி வெள்ள பாதிப்புக்கு காரணம் என அதிகாரிகள் தகவல். நீர்வடிகால், வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றாதது முக்கிய காரணம் எனவும் விளக்கம். மழை புயல் பாதிப்பால் புதுச்சேரியில் முடங்கிய பேருந்து சேவை. சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் வாகனங்கள் வில்லியனூர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கம். புதுச்சேரியில் தாழ்வான பகுதியான வெங்கடா நகர், ஜீவா நகர், ரெயின்போ நகரில் 20 மணி நேரமாக வடியாத வெள்ளம். பம்பா, கீரப்பாளையம், சாரம், பூமியன்பேட்டை ஆகிய பகுதிகளில் ஓரளவு வடிந்த வெள்ள நீர். வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் புதுச்சேரி நகரம் முழுவதும் மின்சேவை நிறுத்தம். இரவு 8 மணிக்குள் 20% இடங்களில் மின்சேவை வழங்கப்படும் என ஆட்சியர் தகவல். புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவில் ஒரே நாளில் பொழிந்த அதி கனமழை. கடந்த 24 மணி நேரத்தில் 48.4 சென்டிமீட்டர் அளவில் மழை கொட்டி தீர்த்துள்ளதாக வானிலை மையம் தகவல். அதிகனமழையால் கடும் பாதிப்புக்குள்ளான திண்டிவனம். குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் வெளியே வர முடியாத நிலையில் இருந்த மக்கள் மீட்பு. ஆதி கனமழையை தொடர்ந்து திண்டிவனம் நகரத்திற்குள் பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளம். கிடங்கல் ஏரி நிரம்பி உபரி நீர் ஆறு போல் பாய்ந்தோடியது. திருவெண்ணைநல்லூரில் உள்ள உண்டு உறைவிட பள்ளியை ஏரியிலிருந்து வெளியேறிய வெள்ளம் சுற்றி வளைத்தது. மாணவர்களை கயிறு கட்டியும் தோளில் தூக்கி வந்தும் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனைக்குள் பாய்ந்தோடும் வெள்ளம். சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் கடைகளுக்கு புகாமல் இருக்க மண்ணை கொட்டி வைத்துள்ள வியாபாரிகள். தவிக மாநாடு நடந்த விக்கிரவாண்டி வி சாலையில் சென்டர் மீடியனை உடைத்துக் கொண்டு பாய்ந்த வெள்ளம். வெள்ளம் மறுகால் பாய்வதால் சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்ந்தபடி செல்லும் வாகனங்கள். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே சிங்கனூர் ஏரி மதகு உடைந்து தண்ணீர் வெளியேறி டிராக்டர் கம்பெனிக்குள் புகுந்தது. 50க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள், நெல் அறுக்கும் இயந்திரங்கள், கார்கள், பைக்குகள் நீரில் மூழ்கின. திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தை சூழ்ந்த வெள்ளம். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் பாதை தெரியாமல் தடுமாறிய பெண்கள். பென்சல் புயல் கனமழையால் சூனாம்பேடு ஓங்கூர் ஆற்றின் கரை உடைந்தது. ஊருக்குள் புகுந்த வெள்ளத்தால் தத்தளிக்கும் புதுப்பட்டு கிராம மக்கள். நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு திங்கட்கிழமை அன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் டிசம்பர் 3ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் டிசம்பர் 3ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. புயல் மழையால் சென்னை தப்பிக்கவும் இல்லை, தத்தளிக்கவும் இல்லை. தலைநகரத்தில் மக்கள் நிம்மதியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி.
எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுகளை நான் மதிப்பதில்லை. சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். காவிரி டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். வெள்ள பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புயலால் தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங்கை செயல்படுத்த டெலிகாம் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுரை. செல்போனில் வேறொரு நிறுவனத்தின் நெட்வொர்க்கை கட்டணம் இன்றி பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு. லண்டனில் 3 மாத அரசியல் பயிற்சி வகுப்பு முடித்துவிட்டு சென்னை திரும்பிய அண்ணாமலைக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் 2026 நடக்கவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் இதுவரை இல்லாத சரித்திர தேர்தலாக இருக்கும் எனவும் பேட்டி. கட்சி தொடங்கிய பின்னர் நடிகர் விஜய் எத்தனை பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் என அண்ணாமலை கேள்வி. அரசியல் என்பது 365 நாட்களும் உழைக்க வேண்டியது என்பது விஜய்க்கு புரிய வேண்டும் என்றும் கருத்து. ஆனால் அரசியல் களம் வேறுங்கண்ணா, தினம் இருக்கணும். அக்டோபர் 28க்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா. அரசியல் 365 நாட்கள் இருக்கணும், கீழே இருக்கணும். வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதில் ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நீங்க கேட்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீதும் பயம் இல்லை. பெஞ்சல் புயல் காரணமாக திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் கடும் பனிமூட்டம். மலைப்பாதையில் வாகனங்களை பொறுமையாக ஓட்டிச் செல்லுமாறு தேவஸ்தானம் அறிவுறுத்தல். சீனாவில் 40,000 திரைகளில் வெளியானது விஜய் சேதுபதி நடித்துள்ள மகாராஜா திரைப்படம். 2 நாட்களில் 20 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல். தெலங்கானா மாநிலம் முலுகு மாவட்ட வனப்பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்டுகள் 8 பேர் பலி. பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்கள் பறிமுதல். சிரிய அதிபர் பஷார் அல் ஆசாத்தின் சகோதரர் உருவச் சிலையை இடித்து தள்ளிய கிளர்ச்சியாளர்கள். சிரியாவில் மீண்டும் வெடித்துள்ள உள்நாட்டுப் போரை கட்டுப்படுத்த தீவிரம் காட்டும் ராணுவ வீரர்கள். அமெரிக்காவில் நியூயார்க், பென்சில்வேனியா உள்ளிட்ட பல மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு. குடியிருப்புகள், வாகனங்களை போர்த்தியபடி காணப்படும் உறைபனி. பெல்ஜியத்தில் தொடங்கிய கிறிஸ்துமஸ் சீசன். தலைநகர் பிரசல்ஸ் நகரின் மைய சதுக்கத்தில் மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த கட்டடங்கள். அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.